Hello எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல A4 ஷீட் யூஸ் பண்ணி தான் ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக வந்து ஒரு பேப்பர் ஃப்ளவர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துட்டு அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். ஸோ 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட இந்த சைடுல ஒரு பெட்டல் ஷேப் டிரா பண்ணி கட் பண்ணி எடுக்க போறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி ட்ரா பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதோட சென்டரில் ஏதாவது கலர் பென் இல்லை ஸ்கெட்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு பெட்டல் மட்டும் கட் பண்ணலாம். இப்போ ஒரு பெட்டலில் க்ளூ அப்ளை பண்ணி அதை அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் ஃப்ளவர் ரெடி. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 13 ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 12 தான் காமிச்சிருக்கேன், நான் மொத்தம் 13 பண்ணணும். இப்போ இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பேப்பர் ஸ்டிக் தான் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் ஸ்டிக் பண்ணும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டிக்கை வந்து ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப க்ராஸாக வச்சுடுவோம். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்காக தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி, ஓகேவா? மோஸ்ட்லி இப்படி வச்சுருவோம்னு நினைக்கிறேன் நிறைய பேர், இல்லையா? நானும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேப்பர் ஸ்டிக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ 2 சைடு டிப்ஸையும் கட் பண்ணி ஈவன் ஆக்கிடலாம். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இப்போ மொத்தம் நம்ம 8 ஸ்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிக் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட இன்னொரு ஸ்டிக்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னும் 2 ஸ்டிக் எடுத்து அதையுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு ஸ்டிக் எடுத்துக்கலாம், அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதில் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த ஃப்ளவர் சரியாக வர மாட்டேங்குதுக்கா, அதுக்கப்புறமா இந்த பேப்பர் ஸ்டிக் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பண்ணேன். ஸோ இதில் வந்து இன்னும் பேப்பர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா ஸ்டிக்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர்ஸை இப்போ இதில் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மேலே ஒரு ஃப்ளவர் ஒட்டுறேன், அதுக்கப்புறமா இந்த சைடில் 2 சைட்லையுமே ஃப்ளவர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃப்ளவர்ஸ் ஒட்டும்போது ஸ்டிக் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் ஒன்று பேஸ்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா 2 கார்னர்ஸ்லேயும், அதுக்கப்புறமா இதோடைய சென்டர்லேயும் 2 பக்கமும். ஸோ அவ்வளோதான், இதையும் இப்போ திருப்பிடலாம். இப்போ மீதி நம்மக்கிட்ட வந்து கரெக்டாக 5 ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 5 ஃப்ளவர்ஸையும் இந்த ஸ்ட்ரிப்ஸ் மேலே ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி. ஸோ இதை அப்படியே நம்ம வாலில் ஹேங் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா சாட்டின் ரிப்பனோ இல்லை த்ரெட்டோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு 2 இல்லைனா 3 A4 ஷீட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.